வைக்கணும் அப்படி வைக்கிறேன் நிமிர்க்கமா படைக்கணுமா ஹலோ ஹலோ யார் வந்தோன்னே இந்த ஆள் வாயை பழக்கிறாரு ஒரு ஆணுட்டு நானும் அப்படிதான் இருக்கேன். அண்ணே வணக்கண்ணே. நான் நல்லா இருக்கேம்மா. எங்கண்ணே நல்லா இருக்கேன். ஏன் ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு ஏன் அப்படி தூங்க முடியல எனக்கு வேற ஒண்ணும் இல்லை. நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? மருமேங்க என்னம்மா நன்றியுள்ள மருமைய நீங்க உங்களோட அது நன்றியுள்ள மருமைய மருமை இல்லை மருமைய வணக்கம் போய் அப்புறம் ஆல்ரவுண்டு வந்த நினைவா உங்களே முதல்ல 3 மணிக்கெல்லாம் 4 மணிக்கேன். ஐயோ என்ன செய்யறது. சரி ஆரம்பிச்சிருவானே அண்ணே ஆரம்பிச்சிருமா அந்த பல்லு சுண்ணு போட்டோமா போனோமா பேசிருக்காங்க. நம்ம நாட முடியும் நம்மளாம் பேசி அப்படி கொண்டு வந்தாக்க நாட கணக்கில் ஓட முடியும். நம்ம நாட ஆமா
இருமா போடுங்க. இங்கே டான்ஸ் ஆடியும் மனைவி செல்ல சத்யபிரியா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக கிராமத்தின் சார்பாக மாலை இழுத்து பொன்னாடை இழுத்து கொண்டு கொடுக்கிறார். நாடகத்தை நாடக அமைப்பாளர் இந்த அருமை மாமா முன்னமல்ல வந்து எங்க இருந்தாலும் நாடகம் அடிக்க வரோம். நாடக அமைப்பாளர் மீனாட்சி ஒருத்தையை சேர்ந்த தம்பி முன்னமலை எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடக அமைப்பாளர் முன்னமலை தம்பி எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு நன்றி, வணக்கம். அவன் சோத்த தின்னா அப்பான்னு சொல்லிட்டேன். அவன் முண்ட பீடிக்க உண்டு அப்படிதான் செய்வேன். ஒட்டிக்கிட்டு பாக்குறேன். விட்டு பாக்குறேன். எந்த நேரத்தில் பெற்று விட்டேன்னு தெரியாது. அப்பப்போ கிறுக்கு பிடிச்சிருந்தாரு. ஒரு நேரம் நல்லா இருக்கா, ஒரு நேரம் நீங்க நல்லாத்தமே நல்லா இருக்கும். ஏன்னா நீ நல்ல நடிகர் எல்லாம் நல்லாத்தான் இருக்குது. வாய் சரியில்லையா, வாயா
அது ஒண்ணு நினைக்கத்தால நான் சர்பத்தை குடிச்சு செத்துடலாம் போல இருக்கிறேன். என்ன சேமயிலே அப்படி நிக்க அதாந்து தொழில நேற்று வந்து கொத்த கொத்தா பார்த்துட்டு இருந்தேன். ஏண்டா போய் மாட்டினேன்னு ஆகி போச்சு. நீங்க மாட்ட வேணாம், இன்னைக்கு நீங்களே ஏத்த மாட்டிருக்கீங்க. நீங்க தான் மாட்டிருக்கீங்க. மாட்டி அது சுத்தமா தொழில் சூப்பரா பாக்குறீங்க. என்னவா அத்தை எனக்கு உங்களை வச்சு வச்சு செய்யறாங்க. ஏன் இன்னைக்கு அந்த வார்த்தை சொல்றீங்க? நீங்க உங்களை வச்சுதான் தொழில் பண்ணானே காப்பாற்றுறேன் வந்துருக்கீங்க. அப்ப பத்து பத்து சொல்லாம எளிய மட்டும் நீ தானே பொம்பளை பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறீங்க. என்னதான் இருந்தாலும் ஆடல் அரசியலையா நீ? இது வரைக்கும் நான் யாருக்குமே எதுவுமே கேட்கல. என்ன வேணும் உனக்கு? இன்னைக்குதான் புதுசா உங்கள்கிட்ட கேட்கலாம். கேளுமா தருவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சொல்லு, என்ன வேணும் உனக்கு? இந்த அதை மட்டும் வாங்கிட்டு பெட்டியே வேணுமா? வெட்டியெல்லாம் வந்து காசு இருந்துச்சுன்னா நிறைய மனப்பாடுறது 3 வேற என்ன வேணும்? செல்லு வேணுமா? செல்லெல்லாம் வாங்கிட்டு வேற மைக் செட் வேணுமா? அது அடுத்தாடி நம்ம மணி செட்டு, நம்ம ஊரு நம்ம மணி செட்டு. வேற என்னமா? இங்கே டேய் எதுடா இந்த ஆனா இந்த வேஷ்டி பல்லாக்கு முதலில் நீங்க 4 பேர் எனக்கு தாய் தப்பனும் வந்த உடனே சொல்லிட்டு ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி எனக்கு வராது. வந்துச்சு அவுத்து போட்டு போயிடுவேன். ஐயா வேணாமா? கையில சாவி கொத்து வந்தாரு வச்சிருக்க என்ன 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 சொல்லியே? மனப்பாறையில ஏகப்பட்டு சொத்து வாங்கி சொத்தா? ஆமா குடியாரங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்னா இந்த சொத்து கொத்து கூட எங்க போவோம்? மறுபடியும் தான் போகணும். மறுபடியும் தானே போவோம். ஆமா என்னைக்காச்சும் உன் தங்கச்சி தப்பா தவிர பேசிக்கிறேன். என்ன சொன்ன நீ? என் சொத்து எடுத்து என் மருமையை கொடுக்க போறேன். வேற மாதிரி நம்ம கிடைச்சு சிட்டார கட்டிக்கிட்டு சிட்டாரம் பண்ணிக்கிட்டு மனப்பாறை சத்தியம்
ஆட்சி மாறல அப்படின்னா இப்பயே வைகாசியே ஆரம்பிச்சிருச்சு, நாய் படமா போச்சு. யார் மூத்தரத்துல முடிச்சேனே தெரியல. முகத்துல ஆமா மாப்பிள்ள. சரி இருக்கட்ட, ஆனா இடிச்சு எதுல இருக்குன்னு தெரியல. ஒருவேளை பண்ணி வச்சுட்டு போனா அந்த பீலிச்சு தொலையுமே, ஒருவேளை கழுதையில் வச்சுட்டு போனா கழுதையில தொங்குமே. சாக்கு பெருசா வாலு, ஒருவேளை கழுதை இருக்கல, ஒருவேளை மாப்பிள்ள சூப்பர் இல்லடா. ஆமா ஆமா அது உட்காந்து ஒரு லூசம் கேட்க ஒரு இன்கிரீடியா எப்ப நல்ல பொம்பளை பிள்ளை இடையில் இருக்கிறாரா? கோயில் கோயில் மாதிரி பிறந்திருப்பா, உனக்கு இடையில் இருக்கிறா. எப்பா ஆமா அதுதான் அது ஒன்னா நம்பர் லூசு இல்ல, லூசு லூசு சேர்ந்துருச்சுங்க. ஹலோ மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. ஒன்னா நம்ம லூசம் கேட்பா ஒரு இணைத்தவரை எல்லா ஆம்பளைக்கும் போயிட்டு கிடக்கான். சொல்லி பார்த்துக்கிட்டு அங்கிட்டு வேற போயிட்டு இருக்கேன். ஆள் மூஞ்சி குத்தி எடுத்துக்க, மூக்கு தெரிஞ்சு நில்லுங்க, அப்படி ஒழுக்கமா அடங்கியா அமைதியா போனோம். வாய் வச்சு ஓட்டி விடுவேன், வாய் வச்சு நீ கடப்படை ஒண்ணு இங்க மடப்பா கடப்பா வாய் போட்டு கீழே போட்டிக்க. சத்தம் அப்படி கூட வரக்கூடாது. மனப்படவை கடப்படை தண்டிச்சுனேன். வாய் மூச்சு மகரையும் கட்டு பாத்தீங்களா அம்மா அப்பாவை அவங்க அம்மா அப்பா என்ன என்னமா சொல்றாங்க? நோத்தா குண்டா இருக்குமா? அப்படியா? அவங்க அம்மா குண்டா இருப்பாங்களா? வாய குத்தியா டான்ஸ் விடுறா லூசு முடியும் பண்ணுறேங்க. வாய குத்தியா முன்னால குத்தியா பின்னால குத்தியா பின்னால குத்தியான்னு விடிய வரைக்கும் கொப்பமான பேசுனா உன் டவுசர் கிழிஞ்சிரு. ஆம்பளை மாதிரியா பேசிருக்க? பொம்பளைக்கு மேல வாய எடுக்க தேவை, ஆம்பளைக்கு மேல அடக்க கொடுக்க தேவை. பேச பொம்பளை மேல பிடிக்காது, ஆம்பளை மேல சத்தியப்பிரியா பிடிக்காது. நீ பெரிய பூனாதி ஆம்பளை பெரிய வீரபுத்திரன் தந்து பொல பொல பொழக்க போற வாய் போட்டு கொடுத்துவார். சைக்கிள் வச்சு குமரிட்டு வரை வாய் மட்டும் கொடுப்பாரு. நடுமுறை இருந்து கும்புறனால லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் வந்துங்க, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் கிடக்கு 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 பிடிச்சு வாய சரியில்லை. வாட்டி ஓடுறது வடக்க வந்து நடுவுல நறுக்கு உடனே போறவன கொப்பத்தா விட்டு உழுப்பாவோட போறவன அப்ப மூதாச்சு தகத்துல செஞ்சிரு. உடனே குத்து குத்து குத்தி கூட போட்டு நடக்கு 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 நினைக்கிறேன். வாட்ட வரத்து வடக்க போறவன வந்து நடுவுல நறுக்கு நட்ட வாயில வச்சு போடுவே. ஏத்தி விட்டு இறக்கி அடிச்சா இறக்கிட 10 வருஷம் ஐயா அம்மா தான் கிடக்கணும். இங்க போறவன மானா போற ஆத்து பக்கத்துல திரும்பி பார்க்கணும். அம்மா வாயை பாரு, நல்ல தண்ணி வாய வந்தா ஐயா விட்டு காலை பாரு, மொசக்கால் மாதிரி இப்படி விரிச்சு வச்சு. அம்மா கண்ணை பாரு, வேறு சண்டையில சித்தாடுறோ சொச்சாடு எப்படி வந்தோம். ஐயா ஐயா மண்டே பாரு, எங்க அம்மா விட்டு ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்க உயர் தேவைன்னு கேட்டிருக்காங்க. மரியாதை மரியாதை நீ பொம்பளைக்கு மரியாதை போற மாரியாத்தா ஏன் மேல புடிச்சுட்டி ஏன் சித்தார கை வருவோட்ட போட்டு அது எடுவட்ட போஸ்ட் பண்ற போய் வச்சுருவா அவ்வளோ இருக்கு. ஆகா நல்ல வேலை கொஞ்சம் தள்ளி நின்றேன், இல்லாட்டி ஜோடி பார்த்துருப்பா. உன்னைய உரிச்சு உப்பா தகவலைன்னா கொப்பமலை ஒன்னு உரிச்சு உப்ப தலைவர சத்தியப்பிரியா போக மாட்டேன். ஒரு வாரத்துக்கு காய போடுறேன் உனக்கு. ஒரு மாசத்துக்கு ஒண்ணு நான் திண்டாட கரண்ட் பாவட பூனை கட்டு கட்டுக்கு புரு காப்பி கட்டுச்சா ஒன்னும் தேவைப்போ 1 மணிக்கு போட்டாங்க. டாப்பா நான் சாமியா சைக்கிள் ஓட்டுதா பூ சரி புட்டு 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 போட்டா ஐயா கொடுத்தா 4 பக்கம் ஓட்டனாங்க. நானும் கட்ட பொம்பளைக்கு நானும் அடிக்க விட்டாங்க. திட்டி 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 5 3 8 ஐயா வாழ தட்டுன்னு சொல்லிருக்காங்க. 4 3 7 நாயை பிடிச்சி வேறு
போட இல்லையா மானம் போச்சு போட உள்ளவையே உன்னைய போடிடா நான் போடாது உன்னைய வாடிடா வாடாது அப்படியா ஆமா பாப்பா போடி வாடி போடி வாடி போடி வாடி போடி வாடி போடி வாடி போடி வாடி போடி எதுக்கு எத்தனை மணிக்கு வர எதுக்கு நான் என்ன சொன்னேன் போடி வாடி சேர்த்துட்டுனா போடி வாடி நான் என்ன சொன்னேன் போடா வாடா எப்படி சொல்ல சேர்த்து போட விட போட எப்ப வர சொல்லு அதான் பொம்பளை பிள்ளை வாயில கொண்டாவ ஒரு ஆம்பளைக்கு அடம் கொடுக்க தேவை ரொம்ப பேசுறேன் அதிகமா போற கிருஷ்ணகுமாரே என் கோவம் உனக்கு தெரியாம புரியுது கோமனுக்குள்ள கிளப்புற உன் கோமனம் பார்க்கணும் என் தலையெழுத்தா எனக்கு ஆசை இருக்குது ஆனா குடும்பம் தடுக்குது. நல்ல பிள்ளைடா கோவம் வருது வருது வராமட்டேன் எனக்கு வருது வந்து அப்படி இருந்துட்டு மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு விழாக்குழு சார்பாக இளைஞர் சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு இன்னும் மோதிரம் வரல. கடத்த காலையில முடிஞ்ச அப்ப ஹலோ சௌக்கியமா கண்ணி சௌக்கியமா. ஓகே முதல்ல மரியாதை 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 முக்கியம் அப்படின்னா மரியாதை கொடுத்து மரியாதை நீங்க மரியாதை கொடுத்து நீங்க மரியாதை ஆடலையே பெண்ணில் இருக்கா ஆம்பளை வச்சாதான் பொம்பளை வச்சாதான் ஆம்பளை பொம்பளை ஆம்பளை பெரியாளு என்னால பாரம்பரிய பத்தியில என்னால நிரூபிக்க முடியும். நான் நிரூபிச்சுக்காப்ப எங்க ஊர்ல பாக்குறியா பாப்பமா கண்ணான சிங்கங்களா ஆம்பளை வர்க்கங்களா உங்களை நம்பிதான் கடத்துல இறங்கி ஆம்பளை மனசுல அசிமா இருக்காது. ஆம்பளை சோறு கை கட்டுக்க பண்ணாங்களா ரொம்ப நன்றி நன்றி. இப்ப ஓவர் கட்டில உட்காந்துருக்காங்கல்ல ஓவர்க்க கை கட்ட வேணாம் விசில நம்ம பாரமலை அம்மனுக்கு பொங்க வச்சா முளைப்பாறை எடுத்து என்ன செய்வாங்க குளம் எங்க ஓவர்க்கத்த ஒரு குளம் முடிச்சுன்னு அந்த குளம் மாடு புடி மாடு ஆப்பளை சைக்கிள் இல்லையா ஏன் அவசரப்படுற இங்க ஒரு ஆளு உங்க வகையில விட்டு உழவு உழந்துறாங்க இல்லையா அந்த குளம் உழுந்துட்டா என்ன உங்களையும் சோத்தை தின்னுட்டு நல்லா பார்த்து தூங்குங்க பல்ல மட்டும் காமிச்சுக்கங்க நல்லா எப்படி இருக்குன்னு குளம் உழுந்துட்டானே மாடு புடி மாட்டா குளம் போட்டு காலி சேர்த்து கேட்கறையா குளம் உழுந்துட்டா ஏன் வைக்கப்படுது இப்பத்தே கொலப்படுறாங்க. உண்மையிலே மனசார பாராட்டுறேன். பெண்கள் மானம் போயிருந்து எப்படி கொலப்பட்டா தெரியுமா? அந்த ரெண்டு ஆட்களை எப்படி கொலப்படுறாங்க? ஏமா பெண்களுக்கு கொலப்பட்டாங்க. அப்ப ஆம்பளை போடுவீங்களா ஏய் நாங்களாம் எப்படி கொலப்படும் தெரியுமா? திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணியை போட்டுட்டு நடிச்சாம 12 மணிக்கு அரைப்போம். எப்படி இப்படி போட ஆரம்பிச்சிருவான் தெரியுமா? போடுவீங்க நான் அதெல்லாம் கப்பங்கி இருக்கேன். அதுதான் தெரியும் எனக்கு இப்ப ஆம்பளை பிரச்சனை 1000 பேசுவேன். பொம்பளை பிரச்சனை 5000 பேசுவேன் உண்மையிலே சும்மா இல்ல நான் பேசுவேன். நான் பேசுவேன் மேல இருக்கிறாரு யார் மேல? நான் சொல்றேன் மேல இருக்கிறாரு ஆகாசவாணி கீழே இருக்கிறாரு பொம்பளை பூவாதி உன்னை பொம்பளை பெற்றது யாரு பெண்ணு உன்னை கட்டிக்க முடியாது உன்னோட கூட பண்றது இது என்ன நாடு தாய்நாடு. ஒரு கால புல்லு குத்துட்டு என்ன சொல்லி கூப்பிடுற குத்து போது அம்மான்றா 10 மாசம் சுமக்கிறது யாரு இப்போ உங்க ஆம்பளை எல்லாம் தாங்கிட்டு இருக்கிறது யாரு அம்மா பொம்பளை ஆம்பளை தாங்கிறது பொம்பளை. நாங்க விட்டா எங்க போவீங்க நீங்க விட்டா உள்ள போயிடும். நாங்க விட்டா எங்க போவீங்க நீங்க விட்டா உள்ள போயிடும். எதுக்குள்ள கோமிக்குள்ள வருவோம். அப்படி சொல்லி இதுக்குள்ள இதுக்குள்ள ஆமா இப்படி சொன்னா அவன் சொத்து அனுப்பிச்சு வருமா கீழே பூமி தானே பூமி தானே? நீங்க கீழே அப்போ உங்க ஆம்பளை நீங்க கீழே நாங்க மேல. அப்ப உங்க ஆம்பளை தாங்க வைக்கிற யாரு நீங்களே அப்ப எங்களை சமக்கிறது நீங்களே. அப்ப நீங்க கீழே இருப்பீங்க நாங்க மேல இருப்போம். சரியா
என் ஆம்பளை பொறுமையா இருப்பேன் கோபப்பட்டு வெயில அடிச்சா வச்சுக்க பூமாங்க பொம்பளை விரும்பி இப்படி விருந்துட்டு போயிடான் வர்ண பகவான்றது யாரு ஆம்பளை என் ஆம்பளை பார்த்து ஒரு உருவுல தண்ணியை விட்டாத்தேன் விருது மூடும் இல்லைன்னா விருது நினைச்சிட்டு கிடக்க நீ பேசுற 10 மாசம் வந்து பிள்ளை வைக்கிற நீங்க ஆமா கைவிடுங்க மனசார பாராட்டுறேன் எந்த 10 மாசம் வந்து பிள்ளை வைக்கிறீங்க எந்த பொண்ணு இப்படி சொல்ல மாட்டாங்க உண்மையில கெட்டிக்கார பண்ண இல்லையா மறுபடியும் இல்ல பொம்பளையா சுத்து வைக்கிறீங்க ஆமா 10 மாசம் வந்து பிள்ளை வைக்கிறீங்கல்ல செவத்துல உரசியா பிள்ளை வைக்கிறீங்க இல்ல ஆம்பளை நாங்க உதவி பண்ணாதான் நீங்க தாய் இல்லை என்றால் போயா பெண்ண ஆம்பளை பிள்ளை வைக்க முடியாதா எப்படியா நீ நான் பிள்ளை வைத்து காட்டுறேன் எப்படி நீ பிள்ளை வைக்க எத்தனை மாசம் 10 மாசம் வேணும் எனக்கு 10 மாசம் வேணாம் சரி 1/2 மணி நேரத்துல இந்த மேடையில இப்பயே பிள்ளை வைத்து காட்டுறேன் உனக்கு கருப்ப பையன் ஏமா அப்புறம் நான் இப்ப 1/2 மணி நேரத்துல பிள்ளை வைத்து காட்டுறேன் எப்படியா எப்படியா நீ பிள்ளை வைக்கணும்னா ஒரு சின்ன நிபந்தனை நீ பிள்ளை வைக்கணும்னா உன்னை நான் கர்ப்பமாக்கணும் அப்பத்தானே நீ பிள்ளை பண்ண முடியும் இப்ப நான் பிள்ளை பண்ணணும்ல நீ என்னை கர்ப்பமாக்க நான் பிள்ளை பண்ணுறேன் லைட் ஆஃப் பண்ணு இப்பதானே லைட் ஆஃப் பண்ண அண்ணா லைட் ஆஃப் பண்ணு கற்பழிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திடுவா மக்கள் எல்லாரும் பார்க்கணும் இன்னும் 10 போக்கஸ் வைக்க ஜூம் பண்ணி எல்லாரும் வீட்டுல எருங்க அண்ணன் நல்லா ஜூம் பண்ணி எருங்க கிராமத்து மேல அப்பதான் நல்லா கற்பழிக்கிறது தெரியும் என் வீட்டு ஒரு கர்ப்பப்பை எங்க இருக்கு கற்பப்பை இல்லையா அட ஏமணி கற்பப்பை இருக்கு எவ்வளவு 15 பிள்ளை வைக்க கற்பமா ஆமா அதனால தப்பு இல்ல ஆம்பளையும் பெரியாள்தான் பொம்பளையும் பெரியாள் விட்டு கொடுப்போர் யாரும் கெட்டு போவதில்லை இப்ப ஆம்பளை பெருசு நான் பேசுறேன்னா 1000 பேச முடியும் கையாளோட பேசுறேன் பொம்பளை பெருசு பேசுறான் 2 பேரும் கூடி வாழ்ந்தால் தான் கோடி நன்மை புரிஞ்சு கொண்டாட்டிக்கல புரிஞ்சு கொண்டாட்டி புரிஞ்சு கொண்டாட்டிக்கு ஒற்றுமை வேணும் என்ன பண்றீங்க நான் வியாபாரம் பார்க்கிறேன் ஆமா பிசினஸ் ஆமா சார் என்ன பிசினஸ் மாம்பழம் மாம்பழம் ஆமா உண்மையிலே இந்த பழம் எங்குதா ஆமாங்க பழம்டா இந்த சீசன் மாம்பழம் தானே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி பழம் எங்குதுங்க சரி இந்த பழம் பல விதமான பழம் இருக்கு இந்த பழம் என்ன பழம் என்ன பழம் பழம் பழமணியா மல்கோவா மல்கோவா பழமணியா ரெண்டு ஒரு தானே மல்கோவா வேற பழமணி ஆசாரத்து வேற சக்கரை வேற இப்போ வந்து மல்கோவா உண்மையிலே பழத்தை நான் வாங்கிக்கிறேன் ஒரு பழத்தோட விலை வருது 150 ரூபா ஏதாவது ஒரு விலைக்கு 150 ரூபா 200 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் ஆனா நவீனெல்லாம் கூடாது அவங்களுக்கெல்லாம் பழத்தை சாப்பிட தெரியாது மாம்பழத்தை கீட்டா இருப்பாங்க நம்ம அப்படி கிடையாது முதல் மாம்பழத்தோட புஷ் பண்ணி அப்படி காம்பலே சின்ன காமிட்டு இந்த இழுத்தா இருக்கு சிலை சாப்பிடுவோம் அப்படியே சாப்பிடுவீங்க Thank you.
பொறுமையா கதையை சீக்கிரம் போயிட்டு வாட் இஸ் யுவர் நேம்? எங்க அம்மா அப்பா பேர் வச்சு பண்ணானே, ரேஷன் கார்டுல வச்சு அந்த பேர் தானே, ஆதார் கார்டுல இருக்க அந்த பேர் தானே, ஆதார் ஆபீஸ்ல போட்டுருக்காங்க அந்த பேர் தானே, பேன் கார்டுல இருக்க அந்த பேர் தானே, 100 நாள் வேலை. ஆமாடி எடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா வேற கிட்ட எவ்வளவு நேரத்துல போறாரு ஒரு பேரை மட்டும் சொல்லுவாப்பா. அதான் சொன்னேன். ஆதார் ஆபீஸ்ல பேன் கார்டுல ஆமா பேர சொல்லி பாப்பம்மா. உங்க பேரு பாப்பம்மா. என் பேர் தெரியுமா? உங்க பேர் என்ன? ஒபாமா. பாப்பம்மா. நான் தான் பேர் பாப்பம்மா. ஓவாமா. பாப்பம்மா. எல்லாம் பாப்பம்மா. ஓவாமா. எப்பம்மா? நான் சொல்றேன் உங்க பேர் சக்தி. ஆமா. என் பேர் சொக்கி. நம்ம 2 பேருக்கும் பிள்ளை பிறந்தா நக்கு நோக்கம். அது ஏற்கனவே நக்கிட்டு தானே. ஆமா. அதனால உங்க பேரு உண்மையான பேர் உண்மையான சொல்லுங்க. பேர் சத்யபிரியா. சத்தியமா பிரியா. ஏய், சத்யபிரியா. சத்யபிரியா. பரவாயில்ல எங்க அண்ணன் முன்னமலைக்கு சத்தியமா பிரியா வச்சுக்கீங்க. யாராவது ஆடி கொடுக்குறோம். உங்க பேர் சத்திய பிரியா. தொழிலாளிக்கு ஆடி கொடுக்குறதா? அதனால இல்ல ஆடியில முந்தாத்திர அவன முந்தாத்திர உங்க பேர் சத்திய பிரியா. என் பேரு கிருஷ்ணகுமார். நிப்பாட்டுங்க. ஏன்? எந்த நேரமும் வாயை வச்சு ஊதிட்டே இருக்குங்க. அதுதான் வாயை பார்த்தா வச்சிருக்கேன். ஏமா கிருஷ்ணகுமார்ட்ட உடம்பு கலந்து நினைக்காத உள்ள வச்சிருக்கீங்க அப்புறம் பார்த்தா ஊதிக்கீங்க. அதனால மனிதர் வந்து கொள்ள மனித காதல் இல்ல. காதலையும் பல விதமான காதல் இருக்கு. மிருக காதல், இங்கிலீஷ் பட காதல், தமிழ் பட காதல், இதுல எந்த காதல் எழுதுனீங்க டக்குனு இடத்துல பெரிய காதல் சொல்லுங்க. மிருகத்துல. ஆமா. உங்களுக்காக சுலபமா. ஆமா. நான் சொல்றேன். பெரிய காதல். மிருகத்துல சுலபமான காதல். இந்த இடத்துல ஆட்டுக்குடி காதல். இந்த இடத்துல நீங்க புழு குட்டி. சரி. இந்த ஊரு கிடா குட்டி. நான் அம்மன்பட்டி காய் பார்த்தா இல்ல கட்டி கடா சொல்லு. கேட்டா. மூணு கிளம்புது. புழு கதவு எப்படி? நான் கடா குட்டி காய் வைக்காத புழு குட்டி எப்படி? நீங்க கடா குட்டி கிடாக்குட்டி நான் கிடா குட்டிக்கிறேன் காய் அடிக்கிறேன் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் செத்தா எப்படி சார்? எப்படி? காய் வச்சு முடிஞ்சு கரெக்டாக புழு கட்டி எப்படி கத்துக்கிறேன். கட்டணும்? இந்த மாசம் என்ன மாசம்? மே மாசம். கொஞ்சம் கொண்டு வர எப்படி? அப்படி கத்துறேன்னா எனக்கு கடுப்பு ரொமாட்டிக் 100 ரூபாய் பூசி சொல்லி கொடுத்தாரு அந்த மாதிரி உண்மையிலே கேட்கிறேன். ஒப்படை தான் பண்ணி கடாய் ஏய், அப்படி இப்ப இந்த கடை வாங்க போகுது. என்ன அனுப்புல இதனால மனிதர்களுக்கு கொள்ள மனித காதல் இல்ல. அதையும் தாண்டி மனிதமான காதல் எப்படி காதல் தெரியுமா? உண்மை என்னை தானே